Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அதாவது இந்த தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல் நலன் கருதி மத்திய அரசோட மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தோட பிரதிநிதித்துவம் குறையறது தடுக்கிறதுக்கும் இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு அரசியல் பாகுபாடே இல்லாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செயல்பட வேண்டிய காலத்தோட கட்டாயத்துல இருக்கும். தமிழக அரசியல் கட்சிகளோட தமிழகத்தோட அனைத்து தரப்பு மக்களும் மத்திய அரசோட நடவடிக்கைக்கு எதிராக ஒருமித்த குரல்ல களமிறங்கி போராட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை இது தொடர்பா வாதிக்க கடந்த 5ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்துல நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக தோழமை கட்சிகள், அப்புறம் அதிமுக, பாமக, தேமுதிக, தவேக அப்படின்னு சொல்லிட்டு இதுல பல கட்சிகளோட பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 56 கட்சிகள் வந்துட்டு இதுல பங்கேற்றாங்க. ஆனா இந்த கூட்டத்தை சீமானோட நாம் தமிழர் கட்சி, பாஜக, தமாக அப்படின்னு பல எதிர்கட்சிகள் இதை புறக்கணிச்சுட்டாங்க. தமிழகத்தோட நலன் கருதி நடத்தப்படுற இது போன்ற அரசியல் கூட்டத்துல எந்தவித அரசியல் பாகுபாடும் இல்லாம எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து ஒருமித்த கருத்தோட மறுசீரமைப்பு நடவடிக்கைய தமிழகம் நலன் சார்ந்து இருக்க உறுதியேற்க வேண்டியது அவசியம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு கட்சியோட பிரச்சனையே கிடையவே கிடையாது. ஒரு நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்தோட பிரச்சனை. நம்ம தமிழகத்துல உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை உணர்ந்து இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். மத்திய அரசுக்கு எதிராக ஒருமித்த குரல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இந்த மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டதால தமிழகம் எந்த வகையில பாதிப்புகளை சந்திக்கும் அப்படிங்கிறத மத்திய அரசு கிட்ட நம்ம அனைத்து கட்சியும் ஒண்ணு சேர்ந்து எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட அரசியல் கடமையா பார்க்கப்படுது. இந்த மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுறத தடுக்கிறதுக்கும் தமிழர்கள் தங்களோட உரிமைகளை பாதுகாக்கவும் பொதுமக்கள் இதுக்காக களமிறங்கி போராட வேண்டிய காலகட்டாயத்துல இருக்கும். தனக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போறதுக்கான நேரம் இது கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை வந்துட்டு நமக்கான பிரச்சனை இல்ல, நம்மளோட ஒட்டுமொத்த தமிழகத்தோட வாழ்க்கையோட பிரச்சனையும் இதுல அடங்கி இருக்கு. நாடாளுமன்றத்துல நமக்கு போதுமான பிரதிநிதித்துவம் பலம் இருந்தா மட்டும்தான் தமிழகத்துக்கான உரிமைகளை நம்மளால கேட்டு பெற முடியும். அதன் மூலம் தமிழகத்தோட தொழில் வளர்ச்சி, தொழில் மேம்பாடு, கல்வித்திறன், அடிப்படை கட்டுமானங்கள், சுகாதார கட்டமைப்புகள்னு இப்படி பல விஷயங்கள் நமக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கி கொள்ளவும் முடியும். ஆல்ரெடி நம்ம ரயில்வே திட்டங்கள்ல புறக்கணிக்கப்படுறோம், நிதி பகிர்விலையும் புறக்கணிக்கப்படுறோம், விளையாட்டுத்துறையிலையும் தமிழகம் என்னதான் தலை சிறந்து விளங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரியான போதுமான நிதி வந்துட்டு நமக்கு ஒதுக்கீடு செய்யவே மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில இருக்கிற நம்ம பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா தமிழகத்தோட நிலைமை ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் ரொம்பவே மோசமாயிடும், ரொம்பவே பின்னுக்கு தள்ளப்படும். இது நம்மளோட வீட்டு பிரச்சனை ஒவ்வொரு மக்களும் இதை பார்க்கணும். இங்க உள்ள அரசியல் கட்சிகள் இதை கண்டிப்பா உணரணும். தமிழக மக்கள் விழிப்போட இருந்து மாநில உரிமைகளை பாதுகாக்கிற அரசியல் கட்சியினருக்கு தங்களோட முழு ஆதரவை தெரிவிச்சு அவங்களுக்கு தோளோட தோளா நின்று முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது ஒரு கடமையா நினைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கான உரிமைகள் பறிபோகும். அதை நம்மளால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு தேவையான பலம் நம்ம கிட்ட இல்லாமலே போயிடும். அப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்படாம இருக்க நம்மளோட மாநிலத்தோட நலன் காக்க எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம். தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கான உரிமைகளையும் அதிகாரத்தையும் வென்று காட்டுவோம். #fair delimitation படி என்னோட கருத்தை நான் தெரிவிச்சுட்டேன். உங்களோட கருத்துக்களையும் நீங்க தாராளமா சொல்லலாம்.